அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் அது குறித்து இன்று முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் மட்டுமே இருக்கின்ற சூழலில் அரசியல் கட்சிகள் தங்கள் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தமிழக வெற்றி கழகமும் தேர்தலில் முழு கவனத்தை செலுத்த தயாராகி வருகிறது. இந்த நிலையில் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் விஜய் தலைமையில் இன்று நடைபெற இருக்கிறது. எதிரொரு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. மாநாடு, பொதுக்கூட்டம், போராட்டம் என கட்சிகள் அரசியல் செயல்பாடுகள் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில தாவேகவும் தனது பணிகளை துரிதப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இன்று செயற்குழு கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று கூறப்பட்ட நிலையில இந்த சுற்றுப்பயணத்தின் குறித்தினுடைய திட்டமிடல் அது குறித்த ஆலோசனைகள் இன்று நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எந்தெந்த இடங்களுக்கு விஜய் செல்கிறார், எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு சில அறிவுறுத்தலை இன்று வழங்க இருக்கிறார்கள். அதாவது ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் இந்த சுற்றுப்பயணம் தொடங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது டெல்டா மாவட்டத்தில் தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை விஜய் துவங்க இருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. முதல் மக்கள் சந்திப்பாக பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை விஜய் சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2வது சந்திப்பாக இந்த சுற்றுப்பயணத்தினுடைய துவக்கமாக டெல்டாவில் இந்த சுற்றுப்பயணம் துவங்க இருக்கிறார். அது குறித்த முக்கிய ஆலோசனைகளும் முடிவுகளும் இன்று எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது.